லேட்டாகி தூங்குறவங்க 40 வயசுக்குள்ள மவுத் ஆகிறதுக்கு சான்சஸ் கூடண்டுவாங்க. அதுக்கு சொல்றது ப்ரீ மேச்சர் டெத். 40 வயசுக்குள்ள மவுத் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. யார் லேட்டாகி தூங்குற பழக்கம் இருக்குதோ 40 வயசு. இப்ப 40 வயசை தாண்டினவங்க லேட்டாகி தூக்குற பழக்கம் இருந்தா அவங்களுக்கு சொல்லுவாங்க சடன் டெத், திடீர் மரணம். நல்லா தான் இருப்பாரு, இப்படி தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா ஸ்ட்ரோக், பேரலைஸ், ஹார்ட் அட்டாக் என்ன சரி கொண்டு வரும் சொல்லுவாங்க. நல்ல இருந்த போட்டின் யங் ஏஜ் போட்டின் என்னண்டு விலங்குகள் வேறொன்றும் இல்லை. லேட்டாகி தூங்குறது வந்து வெரி வெரி டேஞ்சர். நிறைய பேருக்கு இது எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்குது இல்லை. ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரே சொன்ன போறதான் நேத்தோட தூங்குறாங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, லேட்டாகி தூங்குறதுனால வரக்கூடிய உணர்வு ப்ராப்ளம் இருக்கு. 4 விஷயம் சொல்றேன் கேட்கும். தூங்குனா தூக்கம் வருது இல்லை, நிறைய பேருக்கு பிரச்சனை கேட்டா சொல்லுவாங்க, சார் தூங்குனா தூக்கம் வருது இல்லை சார், தூங்குனா தூக்கம் வருது. மனநோய். 2வது, எந்த நேரம் தூக்கம் வந்து கொண்டிருக்கு, கண்ட நேரம் எல்லாம் தூக்கம் வந்து கொண்டிருக்கு. ஆஃபீஸ்ல இருக்க போல தூக்கம் வருது, சாமான் செஞ்சு சாப்பாடாக்கி கொண்டிருக்க போல தூக்கம் வருது, உடுப்பு மடிச்சு கொண்டிருப்பாங்க. அவை எங்கன்னு வந்து தேடி பார்த்தா உடுப்போட படுத்திப்பாங்க, வைஃபை காணும். தூங்குனா தூக்கம் வருது இல்ல நோய், எந்த நேரம் தூக்கம் வருதுன்னு ப்ராப்ளம். என்ன தடுத்தாலும் மறக்குது. சில ஆட்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. டக் 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 டக்குன்னு மறக்குது, டக் டக் டக்குன்னு மறக்குது. என்ன தடுத்தாலும் மறக்குது, எங்க வச்சு என்ன செஞ்சு ஒன்றும் நினைவு நிற்குது. அதே மாதிரி சில ஆட்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. என்ன, மறக்கத்தான் நினைக்கிறேன், மறக்க முடியவில்லை. மனசுல நினைவு இருக்கு. 25 வருஷத்துக்கு முந்தி கல்யாண ஹோல்ல நடந்த பிரச்சனை மாமா மாமிக்கு என்னமோ சொன்னது ஒன்னும் மனசுல வச்சுக்கணும் கவலை அடிப்பாங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன மையத்துக்கு வரவானாம், என்னோட வீட்டு வாசப்படி மிதிக்கவானாம். ஏன், அவங்க எப்பயோ சொன்னது அப்படி ஒன்றும் மனசுல இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வந்தப்பறம் மனசுக்கு சும்மா அந்த பதட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த மையத்தை பார்த்துட்டு வந்தப்பறம் மனசுக்கு ஒரு பயன், அதை மறக்கலாம், மனசுக்குள்ள அது ஓடிக்கொண்டே. இல்லாட்டி ஏதாவது ஒரு நியூஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல திடீர் மரணம், என்ன சரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டோமா கேட்டோமா, இது மனசை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கு. வியாபாரிகளே, உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், புதினமான ப்ராப்ளம் வரும் பிசினஸ்ல. ஃபோபியான்னு சொன்னா, லேட் ஆகி தூங்குறவங்களுக்கு ஃபோபியா நிறைய இருக்கு. பள்ளத்துக்கு பயம், இருட்டுக்கு பயம், அழகா உடுத்துட்டு யார் சரி வந்த பயம், பொஸ்ஸ கண்டா பயம், வண்ணாத்தி பூச்சிக்கு பயம், பூவை கண்டா பயம், வைவர்ணமான பயம் இருக்கு. ஃபோபியால நிறைய, இது ஒவ்வொன்றுக்கும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பயம், இதுக்கு பயம், இதுக்கு பயம். லேட்டாகி தூங்குறவரை பயம் சூழ்ந்து கொள்ளும். அவர் அந்த பயந்து பயந்து தான் அவரோட வாழ்க்கை பாருங்க. தூங்கினா தூக்கம் வருது இல்லை, இது முத்திட்டுன்னு சொன்னா, இது ஓவர் ஆயிட்டுன்னு சொன்னா, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன தெரியுமா செய்வாரு, டிப்ரெஷனுக்கு மருந்து தருவாரு. தார மருந்து என்ன தெரியுமா செய்யும், தூங்க வைக்கும். எந்த நேரம் வச்சா மந்தத்தனமா வருது, இதாகவே இருக்கு, தூக்கம் வந்திருக்கு அப்படின்டா, அது ஓவர் ஆகுனா அவரையும் டிப்ரெஷனுக்கு மருந்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு கொடுக்குற மருந்து என்ன செய்யும், தூங்க வைக்கும். என்ன தடுத்தாலும் மறக்குது, என்ன தடுத்தாலும் மறக்குது, என்ன தடுத்தாலும் மறக்குது, அது ஓவரான டிப்ரெஷனுக்கு தான் மருந்து எடுக்கணும். டிப்ரெஷனுக்கு கொடுக்குற மருந்து தூங்க வைக்கும். அதே மாதிரி மறக்கலாம், மனசெல்லாம் பதறிக்கொண்டே இருக்குது, ஏதோ ஒரு யோசனை இருக்குன்னு போனாலும் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டுருவாங்க. அப்பயும் மருந்து எடுத்தா தூங்க, மருந்து குடிச்சு தூங்க வரும். இந்த 4 நோய் முத்திட்டுன்னு சொன்னாங்க. தாய்மார்களே, தூங்காட்டி ப்ராப்ளம். முதலாவது உங்களுடைய சுத்தத்தை செஞ்சுக்கோங்க, 2வது தூக்கத்தை செஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்களா, ஆசைப்படுறீங்களா, தூக்கத்துல ஆரம்பிங்க. அடுத்தது தான் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கேன்னா, லேட் ஆகி தூங்க போகல ஒரு பிரச்சனை ஒன்று வரும். இந்த மூளையில ஒரு சென்சர் ஒன்று, நேச்சுரலாக இந்த மூளையில் அந்த சென்சர் என்ன தெரியுமா செய்யும், சொல்லும் டேஞ்சர்னு சொல்லும், பயங்கரத்தை பயங்கரம்னு சொல்லும், இது பிலன்றத பிலன்னு சொல்லும், ராங்னு சொல்லும். அப்படின்டா நோ சொல்றதுக்கான சென்சர், இது வானாம்னு சொல்ற சென்சர், அதோட லிமிட் தெரிகிற சென்சர். லேட் ஆகி தூங்குறவங்களுக்கு இந்த சென்சர் ஒர்க் பண்ணாது. பாருங்க, சின்னத்துக்கு நாங்கள் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்க போக்கல சொல்லும், அந்த கதவை மூடுங்க, பாபா வெளியே ஓடிடும். எனக்கு தெரியுமா உள்ள போகுது, சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடக்க போகுது. டேஞ்சர்னு போர்ட் போட்டிங்கன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, பொதுவாக டேஞ்சர்னு போர்ட் போட்டிருந்தா யாரும் போறல. சில இடத்துல என்ன தெரியுமா செய்வாங்க, டேஞ்சர்னு போர்ட் போட்டிருந்தா என்னமோ தெரியாது டேஞ்சர் எட்டி பார்ப்போம். சில அதாவது சில சயின்ஸ் இருக்கு, இதை கண்டதும் தெரியும் என்னமோ ஒரு பாதிப்பு கொண்டு வரப்போகுது, பயங்கரமான இதுக்கு பின்னாடி இருக்குது. யோசிக்க போகல விளங்கும், இதை செஞ்சா குழப்பம். ஆனா நல்லா தெரிய சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சில ரிஸ்க் எடுப்பாங்க, ஒரு லிமிட் தாண்டி பிஸ்னஸ்ல கடன்ல போயிட்டு மாட்டிக்கொள்வாங்க. தூக்கம் லேஸ்டா ஒருவருக்கு என்ன தெரியுமா நடக்கும், இந்த சென்சர் என்ன செய்யாது, வேலை செய்யும். இது ஒரு உமாக்கு போதுமான தூக்கம் உள்ள ஒரு உமாக்கு இயற்கையாகவே இது வேலை செய்யும். ஒரு புள்ள அளப்புகள் ஒரு தாக்கி கிட்டத்தட்ட 11 மெசேஜ் இயற்கையாக, இவங்க எந்த ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜி கோர்ஸும் முடிச்சிருக்க தேவையில்லை. புள்ள அளப்புகள் உமாக்கு அதுல இந்த மெசேஜ் வரும், இந்த புள்ள அழுவது பசியில தான் அழுவுதுன்னு சொல்லி. 2வது என்ன, இந்த புள்ள அளப்புகள் உமாக்கு தெரியும் மெசேஜ், இது என்னதுக்கு அழுவுது, சரி இது சூவோ இல்லாட்டி அது டாய்லெட்
அந்த புள்ள டாய்லெட் இருந்துக்கு இப்போ அதை மாற்றணும். அதே மாதிரி சின்னத்துக்கு அந்த புள்ளால போகல சொல்லுவாங்க, இந்த புள்ளை எடுத்து கொஞ்சம் நெஞ்சில போட்டு தட்டுங்க, ஏப்பம் போன பேப் போனா சரியா வரும். சின்னத்துக்கு சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு வேறுக்குது கையில எடுங்க, கால் வரல் ரன்னி இப்படி இதாக்கி கொண்டு வித்தியாசமா விக்கி விக்கி என்ன செய்யும் அள்ளும். அப்ப சொல்லுவாங்க பூச்சதோ கடிச்சிருக்கின்றது, நீர்க்கடுப்பு யூரின் பாஸ் பண்ணுதுல. கிட்டத்தட்ட இதே மாதிரி 11 மெசேஜ் ஒரு உமா புள்ள அழுகையை வச்சு டக்கிறது. இது என்ன நடக்குது? சின்னத்துல அந்த விஷயத்தை பிடிக்கலுமான ஒரு உமா அந்த புள்ள தோலுக்கு மேல 16-17 வயசாகும் சிரிக்க போக்கல சொல்ல என் சிரிப்புல பிரச்சனை இந்த பொடியை மிஸ்டேக் செய்யறாங்க. போதுமான தூக்கமுள்ள உமாக்கு தண்ட புள்ளைய கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த புள்ள என்ன செய்யறான்றதை டக்குன்னு கண்டுகொள்ள. பாப்பாக்கு தண்ட குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றது விளங்கும். அப்படி இல்லாட்டி 11 வருஷம் படிச்ச பொருள் தான் உமாக்கு தெரியும் இந்த புள்ள ஓ லெவல் ஃபெயில் ஆகுது. அது வரைக்கும் இவன் ஃபெயில் ஆக போறான்றதே தெரியாது. போதுமான தூக்கம் இல்லாத பெற்றோர்களுக்கு என்ன நடக்கும்? தண்ட புள்ள ஃபெயில் ஆகிற கதை 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். தன் மகன் ஏதோ ஒரு தவறு செஞ்சு போலீஸால கொண்டு உங்க மகன் தவறு செஞ்சான், வீட்டுக்குள்ள இருந்த மகன் தவறு செஞ்சது வெளி போலீஸால வந்து சொல்ற வரைக்கும் உமாக்கு தெரியும், பாப்பாக்கு தெரியாது. ஸோ ஆகவே எப்பொழுதும் இந்த போதுமான தூக்கம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களை எப்பயும் அலர்ட்டா வச்சிருக்கும், உங்களோட சென்சரை எப்பயும் பவர்ஃபுல்லாக வச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கு, இந்த தூக்கம் ஸ்லீப். தூக்கம் லேட் ஆகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? டிப்ரெஷன் வரும். பார்த்துக்கோங்க, நீங்க டிப்ரெஷனுக்கு மருந்து எடுப்பீங்க என்ன செய்யாம, போதுமான தூக்கம் தூங்காம. இந்த டிப்ரெஷனுக்கு எடுக்கிற மருந்து உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யும்? அலர்ஜிக்கு கொண்டு நிப்பாட்டும். இது இந்த ப்ராப்ளத்தை கொண்டாடும். இப்ப இதுக்கு நீங்க மருந்து எடுப்பீங்க போதுமான தூக்கம் தூங்காம, இது என்ன செய்யும்? உங்களுக்கு ஃபிளேம் சளியை கொண்டாடும் சொல்லுவாங்க. சளி ஃபிளேம். நிறைய பேர் சளிக்கு மருந்து எடுக்கிற, சளி சரியான நெஞ்சில சளி 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 புண்டைக்கும் சளி உமாக்கும் சளி எல்லாருக்கும் சளி மருந்து எடுக்கிறீங்க. ஆனா ஒரே வந்து வேற ஒன்றும் இல்லை, போதுமான தூக்கம் இல்லாம சளி வரும். அப்ப நீங்க போதுமான தூக்கம் இல்லாம இதுக்கு மருந்து எடுத்தால் அதால இது வரும், இதால இது வரும், இன்டர் கனெக்டட், ஒன்றால் ஒன்று மாறி 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 என்ன செய்யும்? உங்களை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மூணுக்கும் சரியான ஒரு டாக்டர்கிட்ட போன டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ரெஸ்ட்டுக்கு நீங்க லீவ் போட்டு ஒன்னாவது ரெஸ்ட் எடுங்க, போதுமான தூக்கம் எடுங்க. உங்களுக்கு 1 day 2 day என்ன வேணுமா, உங்களுக்கு லெட்டர் ஒன்று வேணுமா அவங்களோட ஆஃபீஸுக்கு கொடுக்கறதுக்கு, மருந்து எடுக்க முடியும் ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே தாய்மார்களே உங்களோட தூக்கத்தை சரியா செஞ்சுக்கணும், இது மாற்றத்துக்கு மிக முக்கியமானது. அதே மாதிரிதான் தாய்மார்களே, இந்த தூக்கம் லேட்டாக போக்குள்ள இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. இது யங் பாய்ஸுக்கும் நடக்கும், கல்யாணம் முடிச்ச ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கும். இது என்ன? செக்ஷுவல் ஃபீலிங். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன செய்யும்? இந்த உடம்புல செக்ஷுவல் ஃபீலிங்கிறது ரெஜுவலாக அப்படி ஒரு வயசுக்கு போறோம், ஒரு 10 வயசுக்கு போற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த செக்ஷுவல் ஃபீலிங் ஆரம்பிச்சு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து என்ன செய்யும்? அது மங்கும். ஆண்களுக்கு பொதுவாக ஒரு 80 வயசு மட்டும் உடம்புல அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். லேசாக விலகி கொள்ற பாசல சொல்றேன் செக்ஷுவல் ஃபீலிங். ஒரு 60 வயசு மட்டும் பெண்களுக்கு என்ன செய்யும்? உடம்புல அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். லேட்டாகி தூங்குறவங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? திடீர்னு இது ஓவர் ஆகும். சரியான மாதிரி உடம்புக்குள்ள தேவையில்லாத ஒரு ஃபீலிங் உண்டு, மனக்குழப்பம் கொண்டு வரும். படிக்கிற பொம்பளை பிள்ளைகள் ராவெல்லாம் எழுப்பி உட்காந்து கொண்டு போனை பார்த்து கொண்டிருக்கிறது. பாய்ஸ் சும்மா ரோட்டை அப்படியே அலைஞ்சு கொண்டிருக்கிறது, உலா வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பார்ப்பீங்க பைக்ல போடிய மாதிரி இப்போ சுத்துறை கூட. இந்த ஃபீலிங்ஸ் கூடும். கூடுன்னு என்ன செய்வாங்க? போன்ல ஆபாச படம் பார்ப்பாங்க, தேவையில்லாம பேசுவாங்க, நிறைய சூசனங்க அருவறுப்பான நிறைய விஷயங்கள், ஒரு எல்லை இல்லாம கண்ட்ரோல் இல்லாம மார்க்கெட்ல இருக்கு. வெக்கம் கலன்றோம். தூக்கம் லேட்டாக போகல வெக்கம் என்ன செய்யும்? கலன்றோம். கலண்டா மிருகத்தை விட கேவலமான வேலைகளும் சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க? இது செய்யறதல்ல சப்ஜெக்ட், இது முடிஞ்சு இது ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டு என்ன செய்யும்? டக்குன்னு அப்படி அது இல்லாம போகும். 30-35 வயசாக போக்கல மரக்கட்ட மாதிரி இருப்பார் ஆணும், மரக்கட்ட மாதிரி இருப்பாள் பெண். 2 பேரும் ஃபீலிங்ஸும் வாங்கிடும் உடம்புல. கணவன் மனைவி கடையில நிறைய பிரச்சனை வரும். சும்மா ஏசுவாங்க, கத்துவாங்க, சம்பந்தம் இல்லாம குறை சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா உட்காந்து பேசி பார்த்தா 2 பேருக்கு யார்கிட்டயாவது ஒருத்தர் நினைக்காது. உடம்புல இந்த ஃபீலிங்ஸ் வாங்கிடும். இது எங்க போய் நிப்பாட்டும்? ஒரு பிரிவை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த தூக்கம் என்ன செய்யும்? ஒரு மனுஷன் உடம்புல இருக்கிற சந்தோஷம், இது மிக முக்கியமான சந்தோஷம், கணவன் மனைவியோட வாழ்க்கையில மிக முக்கியமான சந்தோஷம், இது அப்படி இல்லாம போறதுக்கு காரணமா ஆகும். ஆகவே இந்த தூக்கம் வந்து டேஞ்சர். இது நீங்க சரியாக தூங்கிக் கொள்ளலாட்டி இது உங்களை பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போயிட்டு என்ன செய்யும்? சேர்க்கும்.